ஓகே, தொடர்ச்சியாக நம்ம வந்து அத்தியாயம் 14 சாப்டர் 40 பார்த்துட்டு வரோம். அதாவது முதல் கூறிய மாதிரி தான், சொன்ன மாதிரி தான், இந்த ஜட இயற்கையோட முக்குணங்கள் பற்றி பகவான் வளர்க்குறாங்க இந்த அத்தியாயத்தில். இந்த ஜட இயற்கையில் வந்து ஜீவாத்மாக்கள் அதனுடைய பங்களிப்பு மீன்ஸ் என்னதுனாக்கா அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, இந்த ஜட இயற்கை எப்படி உருவானது. ஜட இயற்கைனா மெட்டீரியல் வேர்ல்ட், மெட்டீரியல் நேச்சர் எப்படி உருவாகுது, இந்த மெட்டீரியல் நேச்சருக்குள்ளே எப்படி முக்குணங்கள் சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம் இதனுடைய செயல்பாடுலாம் எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து பகவான் வந்து 1 by 1 அழகாக விளக்கிக்கிட்டே வருவாங்க. ஓகேங்களா? அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் வந்து கரெக்டாக கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் பாருங்கள். ஓகே, இன்றைக்கு ஸ்லோகம் போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னே உள்ள ஸ்லோகம் அதில் பகவான் என்ன சொன்னார், சில பிரபுபாதர் நம்மளுக்கு என்னத்தை விளக்குனாரு, என்ன மாதிரியான கருத்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஆச்சாரியர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கு உள்ள ஸ்லோகத்துக்கு நம்ம போகலாம். ஓகே, போன டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா சாப்டர் 40 டெக்ஸ்ட் 2ல் என்ன சொல்கிறாருனாக்கா, இதம் ஞானம் உபாஸ்ரித்ய மம சாதர்மியம் ஆகதா ஷர்கே அபிநோபஜாயந்தே பிரளயனவ்யதந்தி சஹ. அதாவது என்ன சொல்கிறாருனாக்கா, கிருஷ்ணர் பகவான் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த ஞானத்தில் நிலை பெறுவதால் ஒருவன் என்னை போன்ற தெய்வீக இயற்கையை அடைய முடியும். அழகாக சொல்கிறாரு பாருங்க. இந்த ஞானத்தை, எந்த ஞானம், இந்த டெக்ஸ்டில் கொடுக்குறாருல இந்த கிருஷ்ண உணர்வு என்ற இந்த ஞானம், இந்த ஞானம் வந்து தெய்வீக இயற்கையை அடைய முடியும். அதாவது பகவானுடைய நம்ம லோகத்தை நம்ம அடைய முடியும், ஆன்மீக லோகத்தை நம்ம அடைய முடியும். இவ்வாறு நிலை பெற்ற பின் அவன் படைப்பின் போது பிறப்பதோ, இந்த மாதிரியான நம்மளுக்கு உண்மையான ஞானம், கிருஷ்ண உணர்வு என்ற ஞானம், நான் ஆத்மா, பகவான் பரமாத்மா, அந்த மாதிரியான ஞானம் கிடைச்ச பிறகு அவன் படைப்பின் போது பிறப்பதோ, அவன் மீண்டும் இங்கே பிறக்கிறதோ, பிரளயத்தின் போது தொலையுறுவதோ இல்லை. அதாவது இந்த ஆத்மா வந்து இந்த உண்மையான ஞானம், கிருஷ்ண உணர்வு என்ற ஞானம், இந்த அழியாத இந்த ஞானம் கிடைச்ச பிறகு அந்த ஜீவாத்மா மீண்டும் இங்கே பிறப்பதோ, மீண்டும் இந்த பிரளயத்தின் போது அழிவதோ கிடையாது. ஏன்னா அந்த ஜீவாத்மா வந்து டைரெக்டாக ஆன்மீக லோகத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அதை பற்றி பகவான் இருக்கிறாரு. இப்போ தொடர்ச்சியாக இந்த அத்தியாயத்தில், இந்த டெக்ஸ்டில், இன்னைக்கு உள்ள டெக்ஸ்ட் 3ல் என்ன சொல்கிறாருன்னு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்றைக்குள்ள ஸ்லோகம் என்னதுனாக்கா, மம யோனிர் மஹத் பிரம்மா தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரதஹ. ஓகே, ஸ்லோகம் யாராச்சும் ட்ரை பண்ணுறீங்களா? வெரி குட். ஓகே, மம எனது, யோனி கருவறை, மகத் மொத்த ஜட இருப்பு, பிரம்மா பிரம்மன், தஸ்மின் அதில், கர்ப்பம் கர்ப்பத்தை, ததாமி படைப்பது, அகம் நான், சம்பவா சாத்தியமாக்குவதும், சர்வபூதானா எல்லா உயிர்வாளிகளின், தத அதன் பின், பவதி ஆகின்றன, பாரதா பரதனின் மைந்தனே. ஓகே, மொழிபெயர்ப்பு. பரதனின் மைந்தனே, பிரம்மன் எனப்படும் மொத்த ஜட வஸ்துக்களும் ஒரு கருவறையாகும். அந்த பிரம்மனை கருவறை செய்து அனைத்து ஜீவாத்மாக்களின் பிறப்பினையும் நானே சாத்தியமாக்குகின்றேன். ஓகே, தமிழில் ஒரு ஆள் மறுபடியும் படிச்சிருங்க. அதாவது இந்த ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து அழகாக விளக்குறாரு பாருங்க பகவானே. அதாவது இந்த ஸ்லோகத்தில் வந்து ஜட இயற்கையில் எப்படி உயிர்வாளி வந்து தோற்றுவிக்கப்படுது, அதாவது எப்படி வந்து படைக்கப்படுது, அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த ஜட படைப்புமே எப்படி வந்து உண்டானுச்சு, எப்படி கிரியேட் பண்ணாரு, அதை பற்றி தான் பகவான் சொல்கிறாங்க. பரதனின் மைந்தனே, பரதனின் மைந்தனேன்னா யாரை சொல்கிறாரு? அர்ஜுனனை சொல்கிறாரு. அதனால
அதனால தான் அர்ஜுன் வந்து பரதனி மைந்தனேன்னு கூப்பிடுவார், பார்த்த சாரதின்னு கூப்பிடுவார், பார்த்தனின் மைந்தனேன்னு சொல்லுவார், அப்புறம் குடகேஷான்னு சொல்லுவார். இந்த மாதிரி அர்ஜுனுக்கு வந்து நிறைய பேர்லாம் இருக்குது. சில பேர்லாம் பகவான் வச்சு கூப்பிடுவார் பாருங்க. இதில் வந்து பரதனின் மைந்தனேன்னு கூப்பிட்றாரு. பரத குல தோன்றல வந்ததுனால அவர் வந்து பரதனின் மைந்தனேன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, பிரம்மன் எனப்படும் மொத்த ஜட வஸ்துக்கள். பிரம்மனை வந்து நிறைய விஷயத்தில் குறிப்பிடுவாங்க. பிரம்மன்னா வந்து பிரம்மதேவர் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தில். ஒன்றுன்னு பிரம்மன் வந்து ஆத்மாவையும் சொல்லுவாங்க. ஒன்றுன்னு பிரம்மன் வந்து இந்த மொத்த ஜட படைப்புமே சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரம்மன்கிற வார்த்தை வந்து நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க நம்ம சாஸ்திரங்கள்ல. அப்போ இங்கே இந்த பிரம்மன் எதை பற்றி குறிப்பிடுறாருனாக்கா, பிரம்மன் எனப்படும் மொத்த ஜட வஸ்துக்கள். ஜட வஸ்து மீன்ஸ் என்னதுன்னா, என் பின்னாடி தெரியுத ஒட்டுமொத்த கேலக்சிஸ் தெரியுத, இதுதான் வந்து மொத்த ஜட வஸ்துன்னு சொல்லுவாங்க. கேலக்சிஸ், ஸோ மெனி கேலக்சிஸ்லாம் இருக்குல்ல, பிரபஞ்சங்கள் இதெல்லாம் வந்து தான் மொத்த ஜட வஸ்துன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே மெட்டீரியல் வேர்ல்ட். எனக்கு பின்னாடி தெரியுத இதெல்லாம் வந்து எல்லாமே மொத்த மெட்டீரியல் வேர்ல்ட். இது எல்லாமே மொத்த ஜட வஸ்துக்களும் ஒரு கருவறையாகும். இதெல்லாமே வந்து ஒரு கருவறை. கருவறை மீன்ஸ் எப்படி பற்றிக்கிறாக்கா, ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற மாதிரி இது எல்லாமே. புரியுதுங்களா? இதான் வந்து ஒரு கருவறை. அந்த பிரம்மனை, எந்த பிரம்மனை, இந்த மெட்டீரியல் வேர்ல்ட், அந்த பிரம்மனை கருவுரை செய்து, எப்படி கருவுரை செய்கிறாரு? எப்படி கருவுரை செய்கிறாரு பகவான்? தன்னுடைய பார்வையாலேயே இந்த மெட்டீரியல் வேர்ல்டை ஜீவாத்மாக்களை படைக்கிறாரு. தன்னுடைய பார்வையாலேயே பகவான் படைக்கிறாரு. அனைத்து ஜீவாத்மாக்களின் பிறப்பினையும் சொல்கிறார் பாருங்க, அனைத்து ஜீவாத்மாக்களின் பிறப்பினையும் நானே சாத்தியமாக்கிக்கின்றேன். புரியுதுங்களா? டிரான்ஸ்லேஷன் புரியுதுங்களா? அழகா சொல்றாரு பாருங்க, பிரம்மன் எனப்படும் மொத்த ஜட வஸ்துக்களும் ஒரு கருவறையாகும். இந்த அனைத்து கேலக்சிஸ் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ஒரு தாயினுடைய கர்ப்பம் மாதிரின்னு சொல்றாரு. இந்த கர்ப்பத்துக்குள்ள அனைத்தையும் பிரம்மன் அந்த பிரம்மனை கருவறை செய்கிறாரு. அதாவது இந்த மொத்த ஜட பிரபஞ்சத்தை கருவறை செய்கிறாரு, படைக்கிறாரு. அப்போ இதுக்குள்ள எப்படி ஜீவாத்மா வருது? சில பேர் நினச்சிக்கோங்க, சொந்தமாக நம்மளாம் வந்துட்டோம், காலப்போக்கில் இதெல்லாம் நடந்துருச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லை, இப்போ வந்து ஒரு விஷயம் இருக்குன்னா, ஒரு படைப்பு இருக்குன்னா படைப்பாளி இருந்து தான் ஆகணும். ரைட்டா இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாற்காலியோ ஒரு மேசையோ ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னு வைங்களேன். இப்போ இதை படைச்சது யாருன்னு கேட்டோம்னா, அது சொந்தமாக வந்துச்சா, அதுவாகவே தோன்றுச்சா? கிடையாது. ஒரு நபர், ஒரு ஆள் இருக்கிறாங்க, அது செஞ்சாங்க, அதனால இந்த நாற்காலியோ ஃபேனோ அலுமாரியோ வந்துச்சு. அதே போல தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த கேலக்சியும் வந்து அதுவாகவே உண்டானுச்சா? சில பேர் விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பிரபாதர் வந்து இதை வன்மையாக கண்டிச்சார். எப்படின்னாக்கா, இது வந்து பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க பிக் பேங் தியரின்னு. அதாவது வெள்ளைக்காரங்க ஆராய்ச்சியாளர்கள் அந்த காலத்தில் நாசா விஞ்ஞானம் என்ன சொன்னாங்கன்னாக்கா, இது வந்து ஒரு மாதிரியான கல்லாக இருந்துச்சு. அப்போ அந்த கல்லில் வந்து வெடிப்பு பட்டு இந்த செதறி போய் ஒரு கேலக்சியாக மாறினுச்சு. அதனால் வந்து இங்கெல்லாம் வந்து உயிர்வாளிலாம் வந்துருச்சுன்னு அப்படி சொல்லி மூடி மலப்பினாங்க. எப்போ 60s 50s 70s அந்த காலத்தில் நாசா விஞ்ஞானம், அமெரிக்கா ஆராய்ச்சி மையங்கள்லாம் இதை வந்து புரோபாதர் வந்து அந்த விஷயத்தையும் முறியடிச்சார். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கும்போது பார்த்துருப்போம். இந்த மாதிரி பிக் பேங் தியரி வந்து பொய்ன்னு சொல்லி எல்லாரும் நிரூபிச்சிட்டாங்க. எதுவுமே வந்து தன்னால் உருவாக முடியாது. புரியுதுங்களா? படைப்புன்னு இருக்கணும், படைப்பாளி இருந்து தான் இருக்கணும். அதனால் பகவான் வந்து இந்த ஒட்டுமொத்த ஜட பிரபஞ்சத்தையும் படைச்சிட்டு அதில் வந்து அதுக்கப்புறம் நம்மளை படைக்கிறாரு, ஜீவாத்மாக்களை படைக்கிறாரு. அழகாக சொல்கிறாரு பாருங்க. அப்போ அந்த ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது, அதெல்லாம் வந்து நம்ம சிலவற்றை நம்ம பார்க்கலாம். ஓகே, உயிர்வாழி தோற்றத்திற்கு வந்து பகவானே காரணம் என்று சொன்னோம். உயிர்வாழி இங்கே தோற்றத்துக்கு இங்கே வரதுக்கு வந்து ஜீவாத்மா, உயிர்வாழி மீன்ஸ் ஜீவாத்மா. இப்போ நம்ம இருக்கோம்னா நம்ம தான் ஜீவாத்மா. ஜீவாத்மா வந்து சொந்தமாக இங்கே வரலை, பகவான் தான் நம்மளை இங்கே படைக்கிறாரு. அதுக்கு வந்து பகவானே தான் காரணம்.
சில சமயங்களில் வந்து சில பேர் கூறுவாங்க, என்ன கூறுவாங்க, இயற்கை வந்து அதுவாகவே படைச்சிக்குது. நம்ம சொன்ன மாதிரி இயற்கை வந்து அதுவாகவே உண்டானுச்சு, அதுவாகவே செயல்பட்டுச்சுன்னு கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் சாட்சாத் பரம்புருஷர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? எனக்கு எதுவுமே வந்து சொந்தமாக உருவாக்க முடியாது. பர்பட்டில் வந்து அருமையான விஷயங்கள் சில பிரபுபாதர் விளக்குறாங்க. அந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சிலவற்றை என்னதுனாக்கா, பர்பட்டில் மேலே வந்து விளக்குறாரு. என்னதுனாக்கா, இவ்வாறாக எண்ணற்ற அகிலங்கள் சாத்தியமாகின்றன. மகாத்தத்துவம் எனப்படும் இந்த மொத்த ஜட வஸ்துக்கள் வேத இலக்கியத்தில் மூண்டக உபனிஷத் 1.1.19 பிரம்மன் என்று வர்ணிக்கப்படுகின்றது. சொன்ன மாதிரி தான் இந்த எண்ணற்ற அகிலங்கள் மீன்ஸ் கேலக்சிஸ்லாம் எனக்கு பின்னாடி தெரியுதா, அதான் வந்து கேலக்சிஸ். ஒட்டுமொத்த மகத்தத்துவம்னு சொல்லுவாங்க. இது வந்து மகாத்தத்துவம்னு சொல்லுவாங்க. மகாத்தத்துவம் மீன்ஸ் எல்லாமே மெட்டீரியல் வேர்ல்ட், அதுதான் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த ஜட வஸ்துமே வந்து வேத இலக்கியங்கள் குறிப்பிடப்படுதுன்னு சொல்றாரு. பிரம்மன் என்று வர்ணிக்கப்படுகிறது. பிரம்மன் மீன்ஸ் நம்ம சொன்ன பாருங்க, 3 விஷயத்துக்கு வந்து பிரம்மனை பாய்ப்பாங்கன்னு. ஒன்று வந்து ஆத்மாக்கு பிரம்மன்னு பாய்ப்பாங்க, ஒன்று வந்து பிரம்மதேவருக்கு பிரம்மன் சொல்லி பாய்ப்பாங்க, ஒன்று பிரம்மன் வந்து ஜட வஸ்துக்கள் மெட்டீரியல் வேர்ல்டு குறிப்பிடுறதுக்கும் பிரம்மன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னு சொல்றாரு. தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாம ரூபம் அன்னம் ச ஜாயதே. அந்த பிரம்மனை உயிர்வாளிகளின் விதையை கொண்டு பரமபுருஷர் கருவறை செய்கிறார். அந்த பிரம்மனை, எந்த பிரம்மனை முதல் சொன்னேன், இந்த ஜட வஸ்து மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த ஜட வஸ்து தான் வந்து பிரம்மன் சொல்றாரு. அதில் வந்து உயிர்வாளிகளின் விதையை கொண்டு பரமபுருஷர் கருவறை செய்கிறார். அதாவது நம்மளை தான் வந்து பகவான் விதையாக அங்கே படைக்கிறார். விதை மீன்ஸ் ஒரு அணுவாக அங்கே அனுப்புறாரு. விதையை கொண்டு பரமபுருஷர் கருவறை செய்கிறார். நில, நீர், நெருப்பு மற்றும் காற்றிலிருந்து தொடங்கக்கூடிய 24 மூலக்கூறுகள் அனைத்தும் ஜடசக்தியாகும். 24 எலிமெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் பாருங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். 24 எலிமெண்ட்ஸ் வச்சு தான் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் படைக்கிறாங்க. அதிலே தான் வந்து இந்த மொத்த ஜட வஸ்துமே வந்து உருவாகுது. இதை வந்து பிரம்மதேவர் தான் படைக்கிறாரு. பிரம்மதேவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். இது இப்படி படைக்கணும், இது இப்படி படைக்கணும்னு சொல்லிட்டு அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாரு பாருங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் பாருங்க, பிரம்மதேவர் பிறந்தப்ப அவருக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியலையாம். அப்படியே அமைதியாக இருந்துச்சான். அப்போ தான் அவர் காதில் தபாசா தபா தபா தப்பான்னு சொல்லி 3 வாட்டிகள் அந்த பகவான் ஓதுறாங்க பாருங்க. அப்போ அந்த ஞானம் மூலியமாக தான் வந்து பகவான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. பிரம்மதேவர் நீங்கள் ஜட பிரம்மஜத் இது இப்படி 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 சொல்லி படைக்கணும், இது இந்த 24 எலிமெண்ட்ஸை வச்சு நீங்கள் படைக்கணும்னு. அப்போ அந்த 24 எலிமெண்ட்ஸ் வந்து பகவானே தராரு. நில, நெருப்பு, காற்று, ஆகாயம், இது அப்புறம் அந்த நம்மளுடைய புலன்களுடைய ஒவ்வொரு செயல்பாடு இதெல்லாம் வச்சு படைக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் படைச்சு இதுதான் வந்து இந்த மொத்த ஜட படைப்புன்னு சொல்றாரு. இவை இணைந்து மகத் பிரம்மா, அதாவது பெரும் பிரம்மன் என்று அழைக்கப்படுகிறது. எது? இந்த மொத்த 24 எலிமெண்ட்ஸும் இதெல்லாம் கலந்து படைச்சிட்டாரு பாருங்க. படைச்சிட்டு இதுதான் வந்து மொத்த மகத் பிரம்மான்னு சொல்றான். மகத் பிரம்மானா மிகப்பெரிய ஒரு பிரம்மன், அதாவது ஒட்டுமொத்த கேலக்சிஸும் குறிக்கிறார்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதான் மகத் பிரம்மா, அதாவது பெரும் பிரம்மன் என்று அழைக்கப்படும். ஜட இயற்கையை உண்டாக்குகின்றன. இதற்கு அப்பால் மற்றொரு உயர்ந்த இயற்கையான உயிர்வாளி உள்ளது என்பது 7ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டது. முதல்ல வந்து இந்த 24 எலிமெண்ட்ஸை வச்சு அவர் வந்து இந்த ஒட்டுமொத்த பிரம்மத்தையும் படிச்சுட்டாரு பாருங்க. அதாவது ஒட்டுமொத்த கேலக்சிஸ் இந்த ஜட பிரபஞ்சம் எல்லாத்தையும் படிச்சிடுறாரு. படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது சொல்றாரு பாருங்க. அதாவது தெளிவாக சொல்றாரு பாருங்க. மற்றொரு உயர்ந்த இயற்கையான உயிர்வாளி. உயர்ந்த இயற்கை மீன்ஸ் நம்மளாம் வந்து ஆன்மீகமான ஆத்மாக்கள். அந்த ஆன்மீகமான ஆத்மாக்கள் இங்கே இச்சையின் காரணத்தினால, சில ஆசைகளின் காரணத்தினால நம்ம வந்து இங்கே விழுந்துட்டோம் பாருங்க. இங்கே இருக்கிறோம், இங்கே வாழ்கிறோம் பாருங்க. அப்போ நம்மளை வந்து திருப்பியும் பகவான் வந்து இங்கேயே படைக்கிறாரு. இங்கே உயிர்வாளிகள் உள்ளது என்பது 7ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அந்த உயர் இயற்கை பரமபுருஷர் பகவானின் இச்சையினால் பாருங்க, பகவான் பரமபுருஷனின் இச்சையினால் ஜட இயற்கையுடன் கலங்குகின்றது. அப்போதான் வந்து நம்மளை ஜீவாத்மா வந்து பகவான் வந்து இதில் ஜாயின் பண்ணுறாரு, இந்த ஜட இயற்கையில் மெட்டீரியல் வேர்ல்டில்.
அதன் பின்னர் எல்லா உயிர்வாளிகளும் இந்த ஜட இயற்கையிலிருந்து பிறக்கின்றன. அதுக்கப்புறம் தான் வந்து உயிர்வாளி வந்து பிறக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? மெட்டீரியல் வேர்ல்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உயிர்வாளிகளை பகவான் படைக்கிறாங்கன்னு சொல்றாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனாக்கா, ஒரு அருமையான ஒரு விளக்கம் வந்து சில பிரபாதர் தராரு பாருங்க. எப்படி தராரு? 2வது லைன்ல பார்த்தீங்கன்னாக்கா கீழே, தேள் தனது முட்டைகளை அரிசி குவியலின் மீது இடுகின்றது. அரிசியிலிருந்து தேள் பிறந்ததாகவும் சில சமயங்களில் கூறப்படுகின்றது. எப்படின்னாக்கா, தேள் இருக்குங்களா, தேள் வந்து அரிசி இருக்கான், அரிசியில தான் வந்து முட்டையிடுமா. இது வந்து அந்த காலத்தில் கூறப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். அரிசி குவியில போய் முட்டையிடுமா அது தேள். அப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஓ அரிசியிலேருந்து தான் தேள் வந்துச்சு, அரிசியில வந்து தேள் பிறந்துச்சுன்னு அப்படி சொல்றாங்க. ஆனால் தேளுக்கான காரணம் அரிசி அல்ல, தேள் வந்ததுக்கான காரணம் அரிசி கிடையாதுன்னு இங்க சொல்றாரு. உண்மையில் முட்டைகள் தாயினால் இடப்பட்டன. அந்த முட்டையெல்லாம் எப்படி வச்சு, உண்மையா அந்த அம்மா தேள் தான் வந்து அந்த முட்டையை போட்டுச்சுன்னு சொல்றாரு. அது போலவே உயிர்வாளிகளின் பிறப்பிற்கு ஜட இயற்கை காரணம் அல்ல. அதே போல உயிர்வாளிகளின் பிறப்பிற்கு ஜட இயற்கை காரணம் அல்ல. முழுமுதற் கடவுளால் விதை விதைக்கப்படுகின்றது. மேலும் அவர்கள் வெளிவரும்போது ஜட இயற்கையின் படைப்புகளை போன்று தோன்றுகின்றன. இந்த விஷயம் புரியுதுங்களா? யாருக்கு இந்த விஷயம் புரியல? புரியுதுங்களா எல்லாத்துக்கும்? ஓகே, மல்லிகா மாதேஜி புரியுதுங்களா? மாதேஜி, ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே மாதேஜி, தேங்க்யூ. அதாவது அவர் அழகாக சொல்கிறாரு பாருங்க சில பிரபாதர். இந்த ஜட இயற்கையை வந்து, ஜட இயற்கையிலேருந்து ஆத்மா வரல, பகவான் தான் வந்து இந்த ஜட இயற்கையில் ஆத்மாவை படைக்கிறாரு. அழகாக சொல்கிறாரு பாருங்க. ஒன்றுன்னு உதாரணம் எப்படின்னாக்கா, நம்ம ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கிறதுனாக்கா, இப்போ தாயினுடைய கர்ப்பம் இருக்குல்ல, இப்போ வந்து குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை வந்து தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து தான் பிறக்குது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம எல்லாம் அப்படி தான் வந்தோம் பாருங்க. அப்போ அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் வந்து எப்படி வந்து உயிர் வந்துச்சு அப்படின்னாக்கா, அதுக்கு தந்தை தான் காரணம். தந்தை விதை கொடுக்கறதுனால தான் அது ப்ராசஸ் நடந்து தாயினுடைய கர்ப்பத்தில் வந்து ஒரு குழந்தை உருவாகுது. இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ். அப்போ வந்து தாய் வந்து கர்ப்பம் ஆவாங்க, அதுக்கப்புறம் தாய் வந்து அந்த குழந்தையை பெற்றெடுப்பாங்க. அதே போல தான் அந்த தாய் தான் வந்து யாரு? இந்த ஜட வஸ்து, இந்த மெட்டீரியல் வேர்ல்ட். அப்போ அந்த தாயை கருவை செய்கிறது யாரு? சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவர் வந்து நம்மள மாதிரி இந்த ஜட இயற்கையில் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர மாதிரி அந்த மாதிரி சேர மாட்டார். அவர் வந்து ஆன்மீக ரீதியிலான தன்னுடைய பார்வையாலேயே அவன் சொன்ன மாதிரி இந்த ஜட இயற்கை கருவறை செய்கிறார். அப்போ அந்த கருவறை செய்யும் போது இந்த தாய் வந்து, அதாவது ஜட இயற்கையை வந்து அந்த ஆத்மாக்களை வெளியாக்குறாங்க. இங்கேருந்து அந்த ஜட பிரபஞ்சத்தில். இதுதான் வந்து ப்ராசஸ் பாருங்க. அப்போ ஆத்மா வந்து ஆன்மீக சக்தி. ஆத்மா வந்து ஆன்மீக சக்தியா இல்லைனாக்கா, ஆத்மா வந்து ஆன்மீக சக்தி. இப்போ ஆன்மீக சக்தி இங்கே இல்லைன்னா, இந்த ஜட பிரபஞ்சத்தில் இல்லைன்னா எதுவுமே வந்து செயல்பட முடியாது. புரியுதுங்களா? இப்போ ஆத்மா இருக்கிறதுனால தான் வந்து இங்கே நம்ம வந்து பல விஷயங்கள் செய்கிறோம், பல வேலைகள் செய்கிறோம், என்னென்னமோலாம் செய்கிறோம் பாருங்க. ஏன்னாக்கா ஆத்மா வந்து ஆன்மீக சக்தி. ஒரு உதாரணத்துக்கு எப்படின்னாக்கா, நம்ம வந்து எவ்வளோ காசு கொடுத்து பெரிய பெரிய காடி வாங்கலாம், பெரிய பெரிய கார் வாங்கலாம், பல என்னென்னமோ செய்யலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய காடி வாங்கிட்டோம், காசு கொடுத்து காடி வாங்கிட்டு அது வந்து ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. அந்த காரை ஓட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த விலை கொடுத்து வாங்கின காடிக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரைட்டா இல்லைங்களா? அது வந்து அப்படியே தான் இருக்கும், அங்கேயே தான் இருக்கும். அதே போல தான் இந்த என்னதான் இவ்வளோ பெரிய ஒட்டுமொத்த ஜட பிரபஞ்சத்தையும் பகவான் படைச்சாலும் அது வந்து ஜீவாத்மா இல்லைன்னா அது வந்து வெறும் பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம்தான். புரியுதுங்களா? அப்போ இதில் வந்து பகவான் வந்து அந்த ஜீவாத்மா படைக்கிறாரு பாருங்க.
ஏன் படைக்கிறாரு? நம்மளுடைய ஆசைகள் காரணத்தினால இங்கே வந்து நம்மளை படைக்கிறாரு. சரிங்களா? நம்மளுக்கு வெளியே வந்து பல கோடி கணக்கான ஆன்மீக லோகங்கள் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எண்ணத்துக்கு, நம்மளுடைய இமேஜினுக்கு எட்டாதது. நம்ம வந்து நம்ம நினச்சிக்கிறோம், என்ன நினச்சிக்கிறோம்னாக்கா, நம்ம மட்டும்தான் இங்கே வாழ்கிறோம். சில பேர்லாம் நினச்சிக்கிறாங்க. நான் சில பேர்லாம் விசாரிச்சிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த இடத்துல நம்ம மட்டும் தான் வாழ்கிறோம் போல, நம்மளுக்கு மட்டும்தான் இவ்வளோ இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா, நம்ம எவ்வளோ அறிவில் ரொம்ப குறைவாக இருக்கிறோன்னு இப்போ தான் புரியுது. ஏன்னாக்கா சாஸ்திரங்கள் விளக்கப்படுது, நம்மளாம் வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இங்கே தான் நம்ம வாழக்கூடிய இடம், இதுதான் நம்மளுடைய உலகம், இதுதான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம், இங்கே தான் நம்ம வாழணும், இதுதான் என்னுடைய உலகம், இதுதான் என்னுடைய பூமி, இதுதான் என்னுடைய வீடு, அப்படி நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாரி கற்பனை நினச்சிக்கிறோம். கற்பனையிலே இருக்கிறாங்க. ஆனால் நம்மளாம் வந்து ஒரு கனவுல வாழ்ந்துக்கு இருக்கோன்னு சில அப்புறம் சொல்கிறாரு. புரியுதுங்களா? நம்மளாம் வந்து ஒரு கனவுல வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படின்னாக்கா, நம்ம தூங்கும் போது கனவு வருது பாருங்க, சில மாதிரியான கனவுலாம் காணுவோங்க. அது வந்து கொஞ்ச நாள், கொஞ்சம் எத்தனை மணி நேரத்துக்கு கனவு வரும், அப்புறம் போயிடும். ஆனால் இப்போ நம்ம இருக்கிறோம் பாருங்க, இதுதான் வந்து உண்மையான கனவு. அந்த கனவு போல தான் பெரிய கனவு இதுதான். நம்மளோட உண்மையான இடம் வந்து இது கிடையாது. புரியுதுங்களா? இது வந்து சில பேரால் ஏற்றுக்க முடியாது இந்த விஷயங்கள்லாம். புரியுதுங்களா? இப்போ நம்ம இருக்கிற இந்த உடல் இருக்க, இந்த உடல் வந்து என்னுடைய உடல் கிடையாது. புரியுதுங்களா? இது நம்ம வந்து சாதாரண விஷயமா எடுத்துக்கிறோம். ஆனால் இதுதான் வந்து உண்மையாகவே பெரிய விஷயம். யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் நேரம் மட்டும் சுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து இதெல்லாம் முன்ன யோசிச்சு பார்த்தேன். ஆமாம், இது வந்து என்னுடைய உடம்பு கிடையாது. புரியுதுங்களா? நான் என்பது வந்து ஆன்மீக ஆத்மா. இப்போ நான் சொல்கிறேன்னே, நான் வந்து இந்த உடல் கிடையாது. நான் என்பது எது? நான் என்பது இந்த ஆத்மாவை குறிக்கின்றது, உள்ள இருக்கிற ஆத்மா. அப்போ இந்த உடலுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. புரியுதுங்களா? இந்த உடல் வந்து பஞ்சபூதத்தோட, அதாவது மெட்டீரியல் நேச்சரோட பொருள் தான் இந்த உடல். புரியுதுங்களா? சில காலம் பிறந்து குறிப்பிட்ட காலம் வந்தோடனே இந்த உடல் வந்து அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போதுன்னா என்ன அர்த்தம்? இறந்து போயிடும் கொஞ்ச காலத்தில். புரியுதுங்களா? கொஞ்ச காலத்தில் இந்த இறந்து போயிருக்கும். அப்போ இறந்து போனோன்னு இந்த உடல் என்ன ஆகுது? நெருப்பில் எரிக்கிறாங்க. நெருப்பில் எரிச்சோடனே ஒரு பாகத்தை வந்து நெருப்பு எடுத்துக்கிறாரு, போயிடுச்சா? மித்த பாகத்தில் வந்து எரிச்சு சாம்பலாக்கி எடுத்து வராங்க பாருங்க. அது வந்து எங்கே போய் விடுறாங்க? கடலில் கரைக்கிறாங்க. கடலில் கரைச்சோடனே கடல் வழியாக எங்கே போகுது? ஆகாயத்துக்கோ, நீருக்கு, காற்றுக்கு, அப்படி போய் சேர்ந்துருது. புரியுதுங்களா? ஜடம், இந்த பௌதிக பஞ்சபூதத்தோட விஷயங்கள் வந்து பஞ்சபூதத்துலேயே போய் சேர்ந்துருது. அப்போ நம்ம வந்து இந்த உடலில் வாடகைக்கு தான் இருக்கும். அதாவது சொல்லப்போனால் சேவாக்கு தான் நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா? சேவாவில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உடம்புல. யோசித்து பார்க்கும்போது நம்மளுக்கே சில விஷயங்கள் இது சாதாரண விஷயமாக தோணலாம். ஆனால் இதுக்குள்ளே அவ்வளோ விஷயத்த பகவான் அடக்கியிருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ நம்ம வாழக்கூடிய இந்த இடம் வந்து நம்மளுடைய இடம் கிடையாது. நம்மளாம் வந்து ஆன்மீகமான ஆத்மாக்கள், ஆன்மீக வஸ்துக்கள். நம்ம வந்து ஆன்மீக லோகத்தில் வாழக்கூடியவங்க. நம்ம வந்து சில பௌதிக ஆசையினாலையும் அந்த களங்கத்தினாலையும் அந்த தேவையில்லாத இச்சைகள் காரணமாக நம்ம வந்து இங்கே படைக்கப்பட்டுட்டோம் பாருங்க. படைக்கப்பட்டதுனால நம்ம வாழ்கிறதுக்காக தான் பகவான் இவ்வளோ வேலையும் செஞ்சு தர்றாரு. இப்போ நம்ம நைட்டு நம்ம பார்க்குறோமே, இப்போ நம்ம நைட்டு வந்து வானத்தில் பார்க்கும் போது இருட்டாக தெரியுது, இருட்டாக இருக்க, கருப்பு கலரில் இருட்டாக இருக்க. அதுதான் வந்து எப்படி சொல்லுவாங்கனாக்கா, இந்த பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க. பிளாக் ஹோல் தான் வந்து அந்த கருப்பு அந்த விஷயம். ஒரு பிக்சர் இருக்குது நம்மளுடைய இஸ்கானில், ஆன்மீக லோகம்லாம் எப்படி இருக்குது, அதோடைய படங்கள்லாம் வந்து இருக்கும் பாருங்க. இஸ்கானில் இருக்குது, இஸ்கான் டிசைன் கூட இருக்குது. நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த படத்தில் எப்படி போட்டிருப்பாங்கனாக்கா, கோலோக விருந்தாவனத்துலேருந்து அந்த இடங்கள்லாம் எப்படி வருது, கோலோக விருந்தாவனம், அந்த ஆன்மீக லோகங்கள், வைகுண்டம், துவாரகா, மதுரா, இதெல்லாம் எப்படி வருது, அந்த பிரஜா நதி, அப்போ கீழே மெட்டீரியல் நேச்சர் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் வந்து ஒரு கருப்பு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த கருப்பு ஹோலில் தான் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க. அப்போ இந்த கருப்பு ஹோலுக்குள்ளே தான் வந்து இந்த ஒட்டுமொத்த ஜட பிரபஞ்சமும் இருக்குது, ஒட்டுமொத்த கேலக்சிஸும் இருக்குது பாருங்க. அப்போ வந்து இதில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பல வகையான உடல்கள் எடுத்துக்கிட்டு. அப்போ நம்ம வந்து இதிலே தான் சுற்றிக்கிட்டே இருக்கணும் தவிர, நம்ம வந்து
ஆன்மீக லோகம் போகிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கல. அப்போ எப்படி நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிது ஆன்மீக லோகத்துக்கு போகிறதுக்கு? சாது மூலியமாகவும் வைஷ்ணவர்கள் மூலியமாக தான் நம்ம வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கிது. எப்படி கிடைக்கிது? இந்த மாதிரியான பகவான் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு, அதனால் வந்து நம்ம ஆன்மீக லோகம் சென்று அடைய முடியும். நம்ம வந்து படிப்படியாக கற்றுக்கிட்டோம்னாக்கா நம்ம வந்து ஆன்மீக லோகம் சென்று அடைய முடியும்னு சாஸ்திரங்கள் கூறப்படுது. புரியுதுங்களா? அப்போ நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் வந்து தற்காலிகமான உலகம், தற்காலிகமான உலகம். ஆனால் இது வந்து பகவானோட படைப்பு. ஏன் இதை படைச்சிருக்கிறாரு? நம்ம வாழ்றதுக்காக இவ்வளோ விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. இது வந்து நம்ம தெளிவாக முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து இன்னொரு இப்போ கடைசியில் என்ன விளக்குறாருனாக்கா, இவ்வாறு ஒவ்வொரு உயிர்வாளியும் தனது முந்தைய கர்மங்களுக்கு ஏற்ப, ஒவ்வொரு உயிர்வாளியும் தனது முந்தைய கர்மங்களுக்கு ஏற்ப ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட உடலை பெற்றுள்ளனர். நம்மளாம் வந்து பல பிறவிகள் பிறந்துட்டோம் பாருங்க. இப்போ வந்து எத்தனையோ பிறவிகளுக்கு அப்பாறம் வந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் வந்து அழிக்கப்படும். மகாபிரளயம் வரும் பாருங்க. அது வந்து எத்தனையோ அந்த நம்மளுடைய சத்துரியுகம், அந்த எத்தனையோ சத்துரியுகம் கடந்து தான் வந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் அழிக்கப்படும். அப்போ அந்த அழியும் போது நம்மளாம் வந்து பகவான் விஷ்ணு கிட்ட வந்து அடைக்கலம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்போ மறுபடியும் இந்த மெட்டீரியல் நேச்சர் படைக்கப்படுதோ அவங்க கருமங்களுக்கு ஏற்பபடி நம்ம வந்து மறுபடியும் இங்கே படைக்கப்படுவோம்னு சொல்கிறாரு பாருங்க. அதனால தான் இங்கே போட்டிருக்காரு பாருங்க, முந்தைய கருமங்களுக்கு ஏற்ப ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட உடலை பெற்றுள்ளனர். நம்ம வந்து அந்த கருமங்களுக்கு ஏற்ப மறுபடியும் வந்து நம்ம இந்த இடத்துல படைக்கப்படுவோம். எங்கே? இந்த மெட்டீரியல் நேச்சரில். அதன் மூலம் அவர்கள் தங்களது பழைய செயல்களுக்கு தகுந்தாற் போல இன்புறவோ துன்புறவோ இயலும். அந்த மறுபடியும் வந்து படைக்கிறார்ல பகவான் படைச்ச பிறகு, அதுக்கப்புறம் அந்த உடல் கிடைச்ச பிறகு அந்த உடல் மூலிமா நம்ம இன்பமாக இருக்கிறதோ துன்பமாக இருக்கிறதோ அப்போ தான் வந்து ஆரம்பிக்குது. ஏன்னாக்கா அப்போ தான் வந்து நம்ம பிறந்தோடனே நம்மளை வந்து குணங்கள் பிடிச்சிருது. ஏற்கனவே சொல்லிடுறோம் பாருங்க, ஒரு உதாரணம். தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் போது நம்ம வந்து பகவான்கிட்ட வேண்டுவோமா, அந்த குழந்தை வந்து பகவான்கிட்ட வேண்டுமா, பகவானே நான் இந்த அம்மாவுடைய கருவுரிலேருந்து வெளிவந்தோன்னே நான் உங்களை தான் வழிபடுவேன், உங்களை தான் நான் வந்து பிரார்த்தனை செய்வேன், உங்ககிட்ட தான் நான் வந்து எப்பயுமே அடைக்கணும் பெறுவேன்னு சொல்லிட்டு அந்த ஜீவாத்மா வந்து தன்னுடைய தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் போது பிரார்த்தனை செய்யுமா. ஆனால் என்ன நடக்குது? நம்ம ஒன்று நினச்சா பகவானோட செட்டிங் ஒன்று வச்சுருப்பாரு. எப்படி? நம்ம எப்போ நம்ம தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து படி பிறக்கிறோமோ அப்பயும் வந்து மெட்டீரியல் நேச்சர் மாயாதேவி நம்மளை பிடிச்சிடுறாங்க. குணங்களை போட்டு நம்மளை பிடிச்சிடுறாங்க. மாமா மாயா துருத்தியாயா, என்னுடைய மாயை வந்து விழுவதற்கு அரியது, ஆனால் என்னிடம் சரணடைபவர்கள் எளிதில் இதை கடக்கலாம்னு சொல்லிட்டு பகவத்கீதை 7:14 கிருஷ்ணன் சொல்றாரு. மம மாயா துருத்தியாயா மாம் ஏவ பிரபத்தியந்தி மாயம் ஏவாம் தராந்தித்தேன்னு சொல்றாரு. இந்த ஜட இயற்கையான மெட்டீரியல் வேர்ல்டில் இந்த மாயாதேவியை கடக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் யார் ஒருத்தர் புத்திசாலி மனிதராக இருந்து என்னுடைய அடைக்கலத்தில் வந்து என்கிட்ட வராங்களோ, என்னை நாடி வராங்களோ, அவங்க வந்து இந்த மெட்டீரியல் நேச்சரை ஈஸியாக கடக்கலாம்னு சொல்கிறாரு. அப்போ வந்து தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியே வரும்போது ஜட இயற்கை வந்து குணங்களை போட்டு பிடிச்சிறாங்க. குணநிகிட ஜாலிகி கடையத்தேன்னு சொல்லுவாங்க. அதாவது குண மீன்ஸ் இந்த முக்குணங்களான வலையை போட்டு மாயாதேவி நம்மளை பிடிப்பாங்க, கேப்சர் பண்ணிடுவாங்க. அதனால தான் வந்து குழந்தை வந்து வெளியே வந்து அழுகுது பாருங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது முக்குணங்களோட வேலைகள். புரியுதுங்களா? நம்ம நினச்சிக்கிறோம் குழந்தை பிறந்தோன்னு அழுகணும்னு. ஆனால் அந்த அழுகுறதுக்கான உண்மையான காரணமே இந்த முக்குணங்கள் தான். புரியுதுங்களா? அந்த குழந்தை வெளியே வந்தோன்னா அழுகுது பாருங்க. அந்த அழுகுறதுக்கான காரணமே வந்து இந்த முக்குணங்கள் தான். 3 குணாஸ் வந்து கேப்சர் பண்ணிடுது. கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒன்று ஒன்றா ஆட்டம் ஆரம்பிக்குது இந்த பௌதிக நேச்சரோட வேலைகள். அதனால தான் வந்து பகவான்கிட்ட வந்து நம்ம எப்பயுமே வந்து பிரார்த்தனை செய்யணும்னு சொல்கிறாங்க. என்ன தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் பல விஷயங்கள் நம்ம செஞ்சிருந்தாலும் இப்போ நம்மளுக்கு இந்த ஆன்மீக விஷயம், இந்த கிருஷ்ண உணர்வு என்ற விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. இதை வந்து நம்ம கை விட்டுறக்கூடாது. பல பிறவி எடுத்திருப்போம். நான் ஏற்கனவே எப்பவுமே நான் சொல்கிறது தான், நம்ம பல பிறவி எடுத்தாச்சு. நம்ம பல
பல அப்பா அம்மாவை பார்த்தாச்சு, பல பிள்ளைகளை பார்த்தாச்சு, பல வகையான உடல்கள் எடுத்தாச்சு. ஏன்னா இங்கே வந்து 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க. 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதில் மனுஷ இனமே வந்து 4 லட்சம் இருக்குது. மனுஷ இனமே 4 லட்சம். வெள்ளைக்காரன், மலாய்க்காரவங்க, முஸ்லீம், துர்க்கீஸ், ஸ்பெயினிஷ், ஆஸ்திரேலியா, பிரான்சீஸ், இந்த மாதிரியான அந்த இதில் உள்ளவங்க இனமே வந்து 4 லட்சம் வகையான இருக்குது. அப்போ இதிலே எத்தனையோ வருஷங்கள் கடந்துருச்சு பாருங்க, நம்மளுக்கு தெரியாது. அப்போ இந்த நம்ம வாழக்கூடிய இந்த டைமில், இந்த காலகட்டத்தில் சைத்தன்ய மகாபிரபு வந்து 500 வருஷங்கள், 538 வருஷங்கள் சம்திங் அந்த மாதிரி தான் ஆகுது. சில பிரபுபாதர் வந்து 53, 55 வருஷம் அப்போ தான் ஆகுது. அப்போ நம்ம கிட்டத்தட்ட தான் இருக்கிறோம். இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பகவானுடைய சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து நம்மளுக்காண்டி இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு பாருங்க. அப்போ அதனால் நம்மள வந்து பாக்கிய பண்ண ஜீவாத்மாக்கள் நம்பலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்க, சைத்தன்ய மகாபிரபு வந்த காலகட்டத்தில் இது வந்து நம்மளாம் அதிர்ஷ்டசாலிகள் நம்பலாம் உண்மையாகவே. ஏன்னா மித்த பிரபஞ்சங்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. ஏன்னாக்கா இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து ஆன்மீக லோகத்தில் மட்டும்தான் சொல்லுவாங்களாம். இங்கே உள்ள மந்திரம் இல்லை இது, புரியுதுங்களா? இந்த ஆன்மீக லோகத்தில் உள்ளது தான் இந்த மகாமந்திரம். அதை வந்து பகவான் என்ன செய்கிறாரு, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக இங்கே கொடுக்குறாரு. கோலோக்கியர பிரேமாதனா ஹரிநாம சங்கீர்த்தனான்னு சொல்லுவாங்க. கோலோகத்தில் விருந்தாவனத்தில் இந்த மந்திரத்தை, மகாமந்திரத்தை நம்மளுக்காக ஈஸியாக கொடுக்குறாரு. இப்போ நம்ம இடையெல்லாம் பார்த்துருப்போம், சில சுவாமிஜிகள்லாம் வந்து அவங்களாம் ஒருத்தவங்களை கூப்பிட்டு மந்திரம்லாம் கொடுப்பாங்க, காசுலாம் வாங்குவாங்க. இதெல்லாமே வந்து பொய்யான சுவாமிஜிகள். நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், அந்த மேஜிக் பண்ணுறது, அந்த பவர் கொடுக்குற நிமித்தவங்களை ஏமாத்துறது, நிறைய பொய் சாமியார்களாக இருந்தாங்க பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து உண்மையிலே மக்களை ஏமாத்துறது. அப்போ உண்மையாகவே மக்களுக்கு காப்பாற்றுறதுக்காக சாட்சாத் பகவான் வந்து நம்மளுக்காக இறங்கி வந்து இந்த மகாமந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு பாருங்க. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை, மகாமந்திரத்தை வந்து பகவான் நம்மளுக்காக கொடுத்துருக்கிறாரு பாருங்க. அப்போ அந்த வரிசையில், அந்த பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் இவங்க மூலியமாக நம்மளுக்கு வந்து பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. நம்மலாம் வந்து இவங்களுக்கெல்லாம் கடன் பட்டிருக்கிறோம், புரியுதுங்களா? இதுக்கு முன்னே நான் ஒரு கிளாஸில் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து நீருக்கு கடன் பட்டிருக்கிறோம், நெருப்புக்கு கடன் பட்டிருக்கிறோம், காற்றுக்கு கடன் பட்டிருக்கிறோம், நிலா வந்து நிலா வெளிச்சு தராருல மூன், அவருக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நம்ம வந்து கடன் பட்டிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம திருப்பி கொடுக்கணும்னா நம்ம வந்து பல பிறவி பிறந்து வரணும், ரைட்டா இல்லைங்களா? அப்போ இதெல்லாமே ஒரே லைஃப் டைமில் தீர்க்கணும்னா எப்படி? ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன வழி? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் செய்கிறது, அது மட்டும்தான். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டாரு பாருங்க. உண்மையாக நம்ம பார்க்க போனால் இவங்களுக்குலாம் நம்ம கடன் பட்டிருக்கிறோம். சூரிய தேவன், வாயு தேவன், இந்த மாதிரி நிலா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம். உண்மையாக இதெல்லாம் வந்து நம்ம திருப்பி கொடுக்கணும் உண்மையாக பார்க்க போனால். ஏன்னா அவங்க தராங்களா அந்த பவுரு, புரியுதா இல்லைங்களா? இப்போ நம்ம கரண்ட் பில்லு நம்ம பாய்க்கிறோமே, தினகணேஷனுக்கு நம்ம காசு கட்டுறோம், ரைட்டா இல்லைங்களா? தண்ணி பாய்க்கிறோம், சாடாக்கு காசு கட்டுறோம், வைஃபை பாய்க்கிறோம், இந்த இதுக்கு நம்ம டிஎம் இதுக்கு காசு கட்டி ஆகணும், எல்லாமே காசு தானே கட்டுறோம், சும்மா யாருன்னு கொடுக்க கிடையாது பாருங்க. அப்போ இவங்களே வந்து இந்த பகவான் கொடுத்தது தான் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பகவானோட சொத்து. இதுக்கே வந்து அவங்க வந்து காசு போட்டு ஒரு ரிசீட் கொடுத்து நம்மளுக்கு பில் கேட்குறாங்க. அப்போ இதுக்கே அவங்க பில் கேட்கும் போது சூரிய தேவனோட வெளிச்சம், அதுக்கு நம்ம காசு கட்டணுமா இல்லையா? தண்ணி, கங்காதேவி எல்லாம் தராங்க, வருணன் தராரு, இதுக்கெல்லாம் நம்ம காசு தரணுமா இல்லையா? அதே போல் இதெல்லாம் நம்ம வந்து காசு கட்டி ஆகணும். ஆனால் எப்படி கட்டுறது? நம்ம பல பிறவி பிறந்து வரணும் அது கொடுக்குறதுக்காக. ஆனால் இங்கே கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, இது எல்லாத்தையுமே ஒரே லைஃப் டைமில் தீர்க்க முடியும். எப்படி? இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ணி பகவான் கிட்டேயே நம்ம சரணடைஞ்சோம்னாக்கா நம்ம இவங்களுக்குலாம் காசு கட்டவே தேவையில்லை. நம்ம வந்து கடனாளி இல்லாமல் நம்ம வந்து பகவானை சேர்ந்து அடையலாம். அப்போ
மாதிரி ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு பல விஷயம் சொல்லி தந்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு ஆச்சாரியோட விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பகுதியை சார்பாக. நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு ஆச்சாரியை பற்றி பேசுவோம் எப்பயுமே. இன்றைக்கு வந்து ஸ்ரீதா பலதேவ வித்யாபூஷணர் அவருடைய சிறப்புகளை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்ரீலா பலதேவ வித்யாபூஷணர் வந்து நம்மளுக்காக பல விஷயங்கள் செஞ்சுருக்கிறாரு. இப்போ நம்ம படிக்கக்கூடிய பகவத்கீதை இருக்குங்களா, அதுக்கு விளக்க உரை கொடுத்ததே பலதேவ வித்யாபூஷணர் தான். நீங்கள் வந்து எங்கே பார்க்கலான்னா பகவத்கீதையை முன்னுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஆரம்பத்திலே நம்மளுடைய படிக்கும்போது பகவத்கீதை முன்னுக்கே போட்டிருப்பாரு பாருங்க. இந்த விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரம்பத்தில். இது தெரியாத தெரியல, நீங்கள் முன்னுக்கு பக்கத்தில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சமர்ப்பணம் சொல்லி வேதாந்த தத்துவத்திற்கு கோவிந்த பாஷ்யம் அருமையான விளக்குவரை வழங்கியது பலதேவ வித்யாபூஷணருக்கு சமர்ப்பணம். இதிலே வந்து கிருஷ்ணர் அழகு கொடுத்துறாரு பாருங்க. பொறுப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கிறார் அவர். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது வேதாந்த சூத்திரத்திற்கு. வேதாந்த சூத்திரம் மீன்ஸ் அனைத்து வேதங்களுக்கும் அவங்கவுங்க ஆச்சாரியர் அவங்கவுங்க சம்பிரதாயத்தைப்படி வந்து விளக்கு உரை கொடுக்கறது. அப்போ ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு வந்து விளக்கு உரை இருந்துச்சு, மித்த சம்பிரதாயத்துக்கு இருந்துச்சு பாருங்க. அப்போ நம்மளுக்கு வந்து விளக்கு உரை கிடையாது அந்த காலகட்டத்தில். அப்போ என்ன செய்கிறாரு பலதேவ வித்யாபூஷணர் தான் வந்து நம்மளுக்காக பகவானோட கருணையினால் போயிட்டு அவர் வந்து இந்த தத்துவத்தை எடுத்து சொல்லி பகவானே வந்து சைன் பண்ணுவாராம். இதெல்லாம் உண்மையாக நடந்த கதை இதுதான். அவரோட பற்றி நம்ம வந்து சில வெற்றிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து சில பலதேவ வித்யாபூஷணர் வந்து ஸ்ரீ கோவிந்ததாசர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அவர் ஆரம்பத்தில் அவரோட பேர் 1600களில் ஒரிசா ரெமுனா அருகே தோன்றினார். அவர் வந்து ஒரிசா மாநிலத்தில் ரெமுனான்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அங்கே வந்து தோன்றினார் சொல்லப்படுது பாருங்க. ஒரிசா ரெமுனால அருகே தோன்றினார். இளமை பருவத்தில் சமஸ்கிருதம், இலக்கணம், கவிதை மற்றும் தர்க்கத்தில் தேர்ச்சி பெற்றார். சின்ன வயசுலேயே வந்து அவர் வந்து வெரி ஸ்காலர் இன் சமஸ்கிருதம், கவிதை எழுதுறது, இந்த மாதிரியான தத்துவங்கள் பேசுறது, இதெல்லாம் வந்து சின்ன வயசில் வந்து ரொம்ப கெட்டிக்காராக இருந்திருக்கிறாரு. சங்கரன் மீன் சங்கராச்சாரியார் மற்றும் மத்வாச்சாரியார் விளக்க உரைகளை கவனமாக படித்து பிறகு ஸ்ரீபாத மத்வாச்சாரியாவின் தத்துவவாதி சீட வரிசையில் தீட்சை பெற்றார். அவர் வந்து சங்கராச்சாரியார் இருக்கிறாருன்னா அவரோட வந்து யார் மத்வாச்சாரியார் இவங்களோட புஸ்தகங்கள் இவங்களுடைய விஷயங்கள்லாம் படித்து கவனமாக படித்து ஸ்ரீபாத மத்வாச்சாரியர் நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் வருவாங்க பாருங்க, குரு பரம்பரையில் மத்வாச்சாரியர்கிட்ட வந்து தீட்சை பெற்றாருன்னு சொல்லப்படுது. அங்கே சீட பரம்பரையில் இவர் வந்து தீட்சை பெற்றிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. பலதேவ வித்யாபூஷணர் வந்து ஒரு திக் விஜய் பண்டிதராக, திக் விஜய் பண்டிதன்னு என்ன அர்த்தம்னாக்கா அவங்க வந்து மித்தம் கூட வந்து அந்த போட்டிலாம் வைப்பாங்க. அந்த சமஸ்கிருத போட்டி, நீங்கள் வந்து எத்தனை ஸ்லோகம் சொல்கிறீங்க, நான் எத்தனை ஸ்லோகம் சொல்கிறேன், அந்த மாதிரி போட்டிலாம் வைப்பாங்க அந்த காலகட்டங்களில். அப்போ அந்த மாதிரி போட்டி செய்ய வரவங்களெலாம் வந்து இவர் வந்து எல்லாத்தையும் தோக்கடித்தவர். யார்? நம்ம பலதேவ வித்யாபூஷணர் ஆச்சாரியார். அந்த மாதிரியான தேர்ச்சி பெற்றவர், அனைத்து எதிரிகளையும் வென்றவர். ஆனால் மற்றும் புனித தலங்களுக்கு செல்ல தொடங்கினார். அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு புனித இடங்களுக்காக செல்றாருன்னு சொல்கிறாரு. புனித ஸ்தலம் மீன்ஸ் கோயில், பகவானுடைய கஷேத்திரங்கள், இந்த மாதிரிலாம் போகிறாருன்னு சொல்கிறாரு. அவர் எங்கு சென்றாலும் உள்ளூர் முனிவர்கள், அறிஞர்கள் மற்றும் சன்னியாசிகளை தோற்கடித்தார். அவர் எங்கே போனாலும் அங்கெல்லாம் வந்து அங்கே உள்ள அறிஞர்கள், சன்னியாசிகள், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து தோற்கடித்தார்னு சொல்கிறாங்க. எதனால்? எப்படி? அவருடைய சமஸ்கிருத புலமை, அந்த இதெல்லாம் வந்து பாடி. அப்போ ஜெகநாத் பூரியில் அவர் ஸ்ரீ ராதா தாமோதர கோஸ்வாமியிடம் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யாவின் மிகச்சிறந்த தத்துவத்தை கற்றுக்கொண்டார். பூரியில் ஜெகநாத் பூரிக்கு வந்து அவர் வந்து ஸ்ரீ ராதா தாமோதர கோஸ்வாமின்னு ஒரு ஆச்சாரியர்,
அவர்கிட்ட வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய தத்துவத்தை கற்றுக்கிறாருன்னு சொல்கிறாரு. சைத்தன்ய மகாபிரபு யார், அவருடைய தத்துவங்கள் என்னது, அவருடைய சீடர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறாரு, கோஸ்வாமிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. மேலும் கௌடி வைஷ்ணவத்திற்கு மாறிய பிறகு தீட்சை எடுத்தார். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கௌடி வைஷ்ணவா நம்ம லைனில் வராருன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னே வந்து அவர் இன்னும் வரல நம்மளுடைய பரம்பரையில். ஆனால் அதுக்கு முன்னே சமஸ்கிருதம் புலமை எல்லாமே இருக்குது அவருக்கு. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு தெரிஞ்ச பிறகு தான் வந்து நம்ம வந்து இந்த லைனில் வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சு அவர் வந்து தீட்சை பெற்று இதில் வராரு பாருங்க. பிருந்தாவனத்தில் ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூராவிடம் ஸ்ரீமத் பாகவதத்தை படித்து ராதா ஷியாம சுந்தரர் வழிபட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் பிருந்தாவனத்துக்கு வராரு. பிருந்தாவனத்துக்கு வந்து ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவரும் ஒரு வகையில் குரு தான் அவருக்கு. அங்கே வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை படித்து ராதா ஷியாம சுந்தரரை வழிபட்டார். ராதா ஷியாம சுந்தர் வழிபட்டு அங்கே சில காலங்கள் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 1706ஆம் ஆண்டு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரா மகாபிரபுவின் இயக்கத்தின் நம்பகத்தன்மையை நிலைநிறுத்த அவரை குட்லாவிற்கு, அதாவது ராஜஸ்தான் ஜெய்ப்பூருக்கு அருகே அனுப்பினார். அப்போ வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன செய்கிறாருனாக்கா, நம்ம சம்பிரதாயத்தை வந்து நிலைநிறுத்துறதுக்காக, நம்ம சம்பிரதாயத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக அவரை வந்து எங்கே அனுப்புகிறாரு, ஜெய்ப்பூருக்கு அனுப்புகிறாரு. குட்லா என்ற ஒரு மாநிலத்துக்கு, ஒரு நகருக்கு அங்கே அனுப்புகிறாரு. உள்ளூர் ராமநந்திகள் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் ஒரு பிரிவு வங்காள வைஷ்ணவர்களுக்கு வேதாந்த சூத்திரத்தில் எந்த விளக்கமும் இல்லாததால் கோவிந்தாஜியை வணங்குவதற்கு உரிமை இல்லை என்று கூறினார். ஏன்னாக்கா ஜெய்ப்பூரில் வந்து அங்கே வந்து நிறைய பெங்காலிஸ் அவங்களாம் இருந்தாங்க பாருங்க. அப்போ இவங்களாம் வந்து அங்கே உள்ள ராஜஸ்தானில் வந்து கோவிந்தஜின்னு பகவானுடைய மூர்த்தி இருக்கிறாரு. அங்கே வந்து உங்களுக்கெல்லாம் நீங்களாம் வழிபடக்கூடாது அப்படி சொல்லிட்டு விரட்டி அடிப்பாங்களாம். ஏன்னாக்கா நீங்களாம் வந்து உங்களுக்கு வந்து தகுதி கிடையாது, நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் கௌடி வைஷ்ணவத்தில் வந்து யாரும் வேதாந்தத்துக்கு சூத்திரம் எழுதலை, நீங்கள் எப்படி பகவான் வழிபட முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏளனமாக பேசுவாங்களாம். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது, நீங்கள் வந்து எப்படி பகவான் வழிபட முடியும்னு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ தான் வந்து அவருடைய குருநாதர் வந்து அனுப்புகிறாரு பாருங்க, நீ போ அங்கன்னு. அப்போ அங்கே போன பிறகு கோவிந்தஜியே பலதேவி வித்யாபூஷணருக்கு கோவிந்த பாஷ்யம் வேதாந்தத்தின் வைஷ்ணவ விளக்கத்தை நேரடியாக வெளிப்படுத்தினார். இவருடைய பக்தியினுடைய புலமையை பார்த்து பகவானே வந்து அவருக்கு வந்து அந்த இடத்துல பகவானே வழங்குறாராம். இது வந்து அழகான ஒரு சரித்திரம். அங்கே வந்து நிறைய பேர் வந்து வாதாடுவாங்களாம், உங்களுடைய வைஷ்ணவத்துக்கு வந்து அந்த வந்து வேதாந்த சூத்திரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நீங்கள் தான் எழுதி ஆகணும்னு சொல்கிறோன்னா, அப்போ வந்து இவர் வந்து நிறையா ரொம்ப பிரார்த்தனை பண்ணுவாராம் பகவான்கிட்ட. பிரார்த்தனை பண்ணி அப்போ வந்து பகவானே வந்து அவர் வந்து கோவிந்த பாஷனுக்கு வந்து விளக்குவரை எழுதி அவர் வச்சிருப்பாராம் பகவானே. பார்த்துங்க, அப்போ இவருடைய என்ன மாதிரியான முயற்சி, இவருடைய பக்தி இருந்ததுனாக்கா பகவானே வந்து செஞ்சிருக்கிறாரு பாருங்க. அவர் வந்து நேரடியாக வெளிப்படுத்தினார் பகவானே. அதை பயன்படுத்தி பலதேவர் கௌடி வைஷ்ணவத்தை ஒரு சுதந்திரமான தத்துவமாக திடமாக நிறுவினார். அதுக்கப்புறம் தான் வந்து பலதேவ் வித்யாபூஷணர் வந்து நம்முடைய கௌடி வைஷ்ணவத்துக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸை கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. ஜெய்ப்பூரில் கோவிந்தாஜியின் சேவையில் பெங்காலி வைஷ்ணவர்களை மீண்டும் சேர்த்து கொண்டார். அங்கே வந்து மறுபடியும் வந்து பெங்காலி வைஷ்ணவர்கள் மறுபடியும் பகவான் தரிசிக்கலாம் சொல்லிட்டு எலோ பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு. கோவிந்த பாஷ்யம் என்பது வேதாந்த சூத்திரத்தின் ஒரு பகுதி விளக்கமாகும். கோவிந்த பாஷ்யம் வந்து வேதாந்த தத்துவத்திற்கு வந்து ஒரு விளக்கமாக கருதப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கடைசியாக வந்து என்னதுனாக்கா, சில பலதேவ் வித்யாபூஷணர் வந்து ஒரு நிஷ்கிஞ்சனான என்ன அர்த்தம்னாக்கா, நிஷ்கிஞ்சனானா வந்து பகவானை தவிர்த்து எனக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு. அதனால நிஷ்கிஞ்சனான்னு சொல்லுவாங்க. நிஷ்கிஞ்சனானா வந்து ஒன்றுமே தெரியாது, எனக்கு பகவான் மட்டும்தான் தெரியும், பகவானை தவிர்த்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அர்த்தம் நிஷ்கிஞ்சனான். அப்போ பலதேவ் வித்யாபூஷணர் வந்து அந்த மாதிரி குறிப்பிடுவாங்க. ஏன்னாக்கா அவர் வந்து பரம பாகவதர், முழுமையாக கைவிடப்பட்ட கிருஷ்ணரின் உச்சபட்ச பக்தர். அவர் வந்து உண்மையான உயர்தரமான பக்தர்னு சொல்லப்படுறது. அவரது 24க்கும் மேற்பட்ட புத்தகங்களும் விளக்கங்களும் ஆயிரக்கணக்கான வைஷ்ணவர்களுக்கு கிருஷ்ண உணர்வின் உன்னத தத்துவத்தையும் 6 கோஸ்வாமிகளின் நெருக்கமான எழுத்துக்களையும்
புரிந்து கொள்ள உதவியுள்ளார். அவர் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக செஞ்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய சத் கோஸ்வாமிஸ் இருக்கிறாங்களோ அவங்கள பற்றின விஷயங்கள், அவங்கள பற்றின விளக்க உரைகள், அவங்க எழுதி கொடுத்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு புரிகிற மாதிரி அவர் வந்து நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வைஷ்ணவர்களுக்கு வந்து அவர் உதவி செஞ்சுருக்கிறாரு இந்த சாஸ்திரங்கள் மூலியமாக, தத்துவங்கள் மூலியமாகன்னு சொல்கிறாங்க. அவர் தவறான கௌரவம் இல்லாததால் அவர் தனது பிறப்பு, பெற்றோர், பரம்பரை, தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி ஒருபோதும் எழுதுவதில்லை. அவர் வந்து பகவானை பற்றியே தான் பேசினார் தவிர அவர் வந்து எங்கேயுமே வந்து தன்னை பற்றியோ தன்னுடைய பெற்றோர் பற்றியோ தன்னுடைய இடத்தை பற்றி எங்கேயுமே வந்து அவர் சொன்னது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அவர் தூய்மையான பக்தராக இருந்திருக்கிறாரு. ஏன்னாக்கா பகவானே சார்ந்து இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நவத்வீப தாம மகத்தியத்தில் ஸ்ரீ பக்தி வினோத தாக்கூரின் கூற்றுப்படி, அதாவது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா நவத்வீப தாம மகத்தியத்தில்னு சொல்லிட்டு பக்தி வினோத தாக்கூர் எழுதுன ஒரு புஸ்தகம் இருக்கான். சில பக்தி வினோத தாக்கூர் புக்கு இருக்கு. அந்த கூற்றுப்படி சைத்தன்ய மகாபிரபு லீலையில் பலதேவ் வித்யா பூஷணர் ஸ்ரீ கோபிநாத் ஆச்சாரியார், சைத்தன்ய மகாபிரபு லீலையில் பாலதேவ் வித்யா பூஷணர் வந்து ஸ்ரீ கோபிநாத் ஆச்சாரியராக வந்திருக்கிறாருன்னு சொல்லப்படுது. கோபிநாத் ஆச்சாரியராக வந்திருக்கிறாரு. ஸ்ரீ சர்வபௌம பட்டாச்சாரியரே மைத்துனராக இருந்திருக்கிறாருன்னு சொல்லப்படுது. பிரஜாவில் மீன்ஸ் என்ன அர்த்தம்? ஆன்மீக லோகத்தில் கோலோக பிருந்தாவனத்தில் வந்து அவருடைய அங்கே உள்ள ஃபார்ம் என்னதுனாக்கா, அங்கே கோலோக பிருந்தாவனத்தில் அவர் வந்து ஸ்ரீ ராதாராணியின் நித்திய வேலைக்காரி மீன்ஸ் அங்கே வந்து ராதாராணிக்கு சர்வ் பண்ணக்கூடிய ஒரு வேலைக்காரி. அவங்களோட பேர் என்னதுனாக்கா ரத்னாவளி தேவியாக பணியாற்றுகிறார். அங்கே வந்து சாக்ஷாத் கோலோக பிருந்தாவனத்தில் அவர் வந்து ராதாராணியோடைய சர்வெண்ட்டாக இருந்து அவங்களோட பேர் வந்து பலதேவ் வித்யா பூஷணர் உண்மையான அந்த ஆன்மீக பேர் வந்து ரத்னாவளி தேவி அப்படின்னு சொல்லிட்டு கோபின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நம்மளுக்காக வந்து பலதேவ் வித்யா பூஷணர் வந்து நம்மளுக்காக கோவிந்த பாஷ்யம் என்னக்கூடிய இந்த அருமையான விளக்க வரி கொடுத்துருக்காரு. அப்போ அவருடைய மறைவு தினத்துக்காக நம்ம வந்து முன்னிட்டு அவருக்கு வந்து நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கணும். ஏன்னாக்கா ஆச்சாரியர்கள் இல்லைன்னா நம்ம இல்லை, புரியுதுங்களா? ஆச்சாரியர்கள் மூலியமாக தான் வந்து நம்ம அனைத்தையும் கற்றுக்கிறோம் பாருங்க. இப்போ நான் இங்கே உட்காந்து பேசுகிறேனாக்கா அதுக்கு சில பலதேவ் வித்யா பூஷணர் தான் மிக காரணம். ஏன்னாக்கா அவர் வந்து இந்த பகவத்கீதைக்கு இந்த வேதத்துக்கு விளக்க உரை கொடுக்கணும்னா இப்போ நான் உட்காந்து இதை பேச முடியாது, ரைட்டா இல்லைங்களா? இப்போ நம்ம படிக்கிற விஷயங்கள் எல்லாமே அவருடைய விளக்க உரையினால தான் நம்ம வந்து படிக்கிறோம். இது வந்து நம்ம வந்து அவருக்காக ரொம்ப கடன்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த வகையில் நம்ம வந்து அவருக்காக பிரார்த்தனை பண்ணி அவருடைய கருணையை வேண்டி 3 வாட்டி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி நம்ம வந்து இந்த பகவத்கீதை வகுப்பை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்குள்ள ஸ்லோகத்தில் நம்ம என்ன படித்தோன்னு சில வாட்டி நம்ம பார்த்துடலாம். இன்றைக்குள்ள ஸ்லோகத்தில் வந்து நம்ம என்ன படித்தோம்? ஜட இயற்கையினோட முக்குணங்கள் எப்படி படைக்கப்பட்டதுன்னு நம்ம படித்தோம். ஜட இயற்கை வந்து எப்படி உருவானதுன்னு படித்தோம். ஜட இயற்கை வந்து எப்படி உருவானது? பகவானே இதை வந்து படைக்கிறாரு. எப்படி படைக்கிறாரு? 24 எலமெண்ட்ஸ், 24 எலமெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்க. அதை வச்சு தான் இந்த ஜட மெட்டீரியல் உள்ள படைக்கிறாரு. இதை படைத்த பிறகு இது எப்படி செயல்படுது? அதை வந்து பகவானே கருவறை செய்கிறாரு ஆத்மாக்களை. எப்படி கருவறை செய்கிறாரு? தன்னுடைய பார்வையாலேயே கருவறை செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு ஜட இயற்கை ரன் பண்ணுது. இப்போ ஜீவாத்மா உயர்ந்த சக்தி இங்கே இல்லைன்னா இந்த ஜட இயற்கைக்கு வேல்யூ கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அடுத்த ஸ்லோகங்களை இன்னும் நிறைய விஷயங்கள் பகவான் வந்து சொல்லுவார். தொடர்ந்து ஒரு ஸ்லோகமாக நம்ம பக்தர்கள் ஒருத்தவங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம இன்றைக்கு வந்து பலதேவ் வித்யா பூஷணர் அவருக்காக 3 முறை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பக்தியில் முன்னேறணும்னு சொல்லிட்டு சாண்டிங் பண்ணணும். நம்ம 16 மாலைகள் செய்யணும், குறைந்தபட்சம் 16 மாலைகள் செய்யணும். முடிஞ்சவங்க அதிகமாக செய்யலாம். புதுசாக வந்தவங்க தொடர்ந்து ஜபிக்க ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து ரிமைண்ட் பண்ணி நம்ம வந்து பகவான்கிட்ட எப்பவுமே சரணாகதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் வரும். ரைட் அடிக்கலாம். பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லை, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்லை. இந்த மாதிரி பல எண்ணங்கள், பல தாட்ஸ் நம்மளுக்கு வரலாம். இப்போ இதெல்லாம் இருந்தால் தான் மெட்டீரியல் வேர்ல்டு. இதெல்லாம் இல்லைன்னா அப்போ இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கு அர்த்தமே கிடையாது பாருங்க. அப்போ இங்கே வந்து பல பிரச்சனைகள் வரும்.
பல நோய்கள் வரும். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒன்றே ஒன்று சொல்யூஷன் தான். என்ன சொல்யூஷன்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடையிறதும் அவருடைய கொடுத்த இந்த மகாமந்திரத்தை ஜபிக்கிறதும் தான். இது தவிர வேற நம்ம இங்கே எதுவுமே செய்ய முடியாது. நம்ம என்னதான் இங்கே பல விஷயங்கள் செஞ்சாலும் அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அது வந்து முற்று பெறாது. இப்போ கோஷம் வச்சுட்டு பக்கத்தில் எத்தனையோ கோஷம் போட்டுட்டு போகலாம். ஆனால் அந்த கோஷத்துக்கு வேல்யூ இருக்கா? கிடையாது. அது ஸ்டில் கோஷம் தான். ஆனால் அத்தனை கோஷம் போட்டுட்டு முன்னுக்கு ஒன்று வச்சிங்கன்னா அதுக்கு வேல்யூ இருக்குது. அதே போல தான் நம்ம வந்து இங்கே என்ன வேணாலும் செய்யலாம், அது எல்லாமே கோஷமாக தான் இருக்கும். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபட்டு அவருடைய ஞாபகத்தை ஜபம் பண்ணி அவர்கிட்ட நம்ம தஞ்சம் அடைஞ்சோம்னாக்கா அதில் ஒரு வேல்யூ இருக்குது. அதனால தான் 2:40 பகவத்கீதை 2:40 ஒரு ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்னா அருமையான ஸ்லோகம். 2:40 வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லியிருப்பார் சில பிரபாத். நேஹாபி கர்மணஷோ அஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் அபி அஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோபயாத். என்ன சொல்கிறாங்கனாக்கா, இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை, இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்தும் ஒருவனை காக்கும். பாருங்க, இது கிருஷ்ணரே சொன்னது. இந்த முயற்சி எந்த முயற்சி? இந்த நம்ம பக்தி பாதையில் வந்து குறைவோ இழப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாரு. நம்ம ஸ்டில் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்தும் ஒருவனை காக்கும். நம்ம நினச்சிக்கலாம், நான் வந்து இவ்வளோதான் நம்ம செஞ்சுருக்கேனே, என்னை பகவான் காப்பாற்றுவாரா, நான் இவ்வளோதான் நான் சாட் பண்ணியிருக்கேனே, பகவான் என்னை காப்பாற்றுவாரா, நான் இவ்வளோதான் புக்கு படிச்சிருக்கேனே, பகவான் என்னை காப்பாற்றுவாரா அப்படி சொல்லிட்டு நம்ம நினைக்க வேணாம். நம்மளுடைய வேலையை நம்ம செய்ய வேண்டும் தான் சொல்கிறாரு. உன் பக்தியை நீ செய், இதில் சிறிது முன்னேற்றம் இருந்தால் கூட நான் உன்னை வந்து மிக பயங்கரமான ஆபத்துலேருந்து நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த கேரண்டி வந்து வெறும் பகவான் மட்டும் தான் கொடுக்க முடியும். உண்மையாக நீங்கள் வேறு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. இங்கே பகவான் வந்து இங்கே 100% கேரண்டி தராது. ஏன்னா அவர் தான் வந்து நம்மளுக்கு உண்மையான நண்பர். அவர் தான் வந்து உண்மையான நண்பர் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா 3 வாட்டி ஹரே கிருஷ்ணா மாமந்தர் சொல்லிடலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜி की जय. ஹரே கிருஷ்ணா.